ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கேன். செகண்ட் ப்ரோமோ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து இந்த வீக்லி டாஸ்க் சொல்லியிருந்தாங்களா, அந்த டாஸ்க் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஓடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அதான் ப்ரோமோவில் வந்துட்டுருக்கேன். அதனால் வந்து அந்த டாஸ்கில் வந்து நடுவராக வந்து நம்ம ஒரு அமித் மற்றும் வந்து திவ்யா கணேஷ் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து நம்ம வினோத் மற்றும் மாதிரி கேஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பக்கம் வந்து விக்ரம் வந்து நம்ம வினோத்துக்கு வந்து அட்வொகேட்டாக இருக்காரு, இந்த பக்கம் ஆதிரிக்கு வந்து அரோரா அட்வொகேட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஏதோ கேஸ் வச்சுருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை வந்து அந்த அவங்கள ஆல்ரெடி வந்து நம்ம கானா வினோத்துக்கும் மற்றும் வந்து ஆதிரிக்கும் நிறைய கான்வர்சேஷன் இருக்குது. இந்த கால் டாஸ்க்கு, அப்புறமா வந்து திவாகர் வந்து உங்களால் வெளில போன டாஸ்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேளை வந்து இதை பற்றி வந்து கேஸாக போட்டிருக்கலாம், இதை பற்றி தான் கான்வர்சேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம திவ்யா அவர்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நான் வந்து வினோத்துக்காகவோ ஆதிரிக்காகவோலாம் நான் இங்கே வரல, நான் ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்கேன், நான் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்களுக்கும் பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையான கோர்ட்டில் கூட இவ்வளோ எப்படி நடக்குமான்னு தெரியல, இவங்க பண்ணுற பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்ன வேணால் பண்ணுங்கடா, ஒழுங்காக பண்ணால் போதும்டா. ஏன்னா வந்து நீங்கள் வாரம் வாரம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்காக கொடுத்து நீங்கள் வந்து டாஸ்க்கே வந்து மதிக்க மாட்டீங்க, பிக் பாஸையும் மதிக்க மாட்டீங்க, ஹோஸ்ட்டையும் மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து திடீர்னுக்கும் வந்து திடீர்னு ரியாக்ட் ஆகிடுறீங்க. ஸோ போன வாரம்லாம் பிக் பாஸ் ரொம்ப நொந்துட்டார். முன்னாடா உங்களுக்கு கேரக்டர் கொடுத்து உங்களை உட்கார வச்சு இவ்வளோ பேர் வேலை செஞ்சு எவ்வளோ பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற ஒரு டாஸ்க் வந்து ப்ராப்பராக பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி பயங்கரமாக கழிவுத்துறாட்டு தான் சொல்ல முடியும். இதில் வேறு திவ்யாலாம் வேறு டெக்கோரம் டிசிப்ளின் இது வந்து எதுக்கு அவங்க சொன்னது வந்து அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவங்க டே 1லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நாள் மேலே 30 நாள் மேலே ஆயிருக்கும். பட் ஆனாலுமே அவங்க சொன்ன விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஒரு விஷயமே அவங்ககிட்ட அந்த டிசிப்ளின் டெக்கோரம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இவங்களை வந்து ஜட்ஜாக உட்கார வச்சுருக்காங்க. இவங்க என்ன